வணக்கம் தோழர்களே. சங்கிகளுடைய கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கிறாங்க மக்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலை வச்சு எப்படியாவது இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்தி ஓட்டா மாத்திரலாம் அப்படின்னு 56 இன்ச் மோடி கனவு கண்டாரு. அந்த கனவுலையும் டன்னு கணக்கில் மண்ணள்ளி போட்டிருக்காங்க மக்கள். ஒரு பக்கம் வேற லெவல்ல உருட்டி இருக்கிறாங்க சங்கிகள். தொடாத இடத்த தொட்டுட்ட, இனி பாரு உன் நிலைமைய அப்படின்னு. இன்னொரு பக்கம் இது எங்கள் நாடு, இந்துக்களுடைய நாடு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் கொன்று ஒழிக்க வேண்டும், இது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அவ்வளவுதான் முடிச்சிருவோம் நாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி பொதுவா சங்கிகள் கதறது அப்படின்னு பார்த்தா, இந்துக்களே ஒன்று திரளுங்கள், இந்துக்களே விழித்தெழுங்கள், இந்துக்களே நாம் நம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கு. என்னத்தை பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்துக்களை காவு கொடுத்தது மோடி ஆட்சி, இந்துக்களை காப்பாற்றியது காஷ்மீரிகள், அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள். காஷ்மீரிகள்ன்றது அங்க இருக்கிற இனம், இனத்தோடைய பேரு. தமிழர்கள்னு சொல்றோம்ல, அது போல காஷ்மீரிகள் அந்த இனம். அவங்க வழிபாட்டு முறை இஸ்லாம். இந்த மக்கள் தான் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பத்திரமா பாதுகாத்து அக்கா தங்கச்சியா வச்சு பணம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. இது எல்லாம் ஒன்னொன்னா வீடியோவா வெளியே வர காவிகள் கதறல் அதிகமாயிட்டே போகுது. இதுல நம்மள மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தா பயங்கர காண்டுல கடுப்புல இருக்கு இந்த கும்பல். ஆனா நடந்தது வேறையாய் போச்சு. என்ன பண்றது, உண்மைதானே வெளியே வரும். ஒருவேளை சமூக ஊடகங்கள் இல்லைன்னா இவனுங்க நம்ம எப்படி மூளையை கழுவி இருப்பானுங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். சமூக வலைத்தளங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பப்ப நியூஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கு, எல்லா உண்மையும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் போதே இவனுங்க உருட்டுறானுங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லைன்னா இவங்க சொல்றதான் விஷயம், இவங்க சொல்றதான் நெசம் அப்படின்னு மாறி இருக்காது. உண்மையிலேயே சமூக வலைத்தளங்களை கொண்டாடி ஆகணுங்க. அப்படித்தான் எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. இதுல நம்ம ரங்கராசு இருக்காப்ல, அதாங்க ஜானகியா டிவி ஓனரு. அவர் உருட்டுன உருட்டு இருக்கு பாருங்க, இந்துக்களின் மீது தாக்குதல், இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், இந்துக்களினுடைய உள்ளாடைகளை கலைந்து சுன்னத் செய்திருக்கிறார்களான்னு இப்படி எதுவுமே நடக்கல. அதுதான் இன்னைக்கு தெரிஞ்ச உண்மை. பயங்கரவாதிகள் உள்ள வந்து யாருக்கிட்டையும் பேசல, அவன் பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று சுட்டு தள்ளி இருக்கான். அவன் பாட்டுக்கு சுட்டு தள்ளி இருக்கான் கண்ணை மூடிக்கிட்டு. இது ஒரு 5-6 ரவுண்டு சுட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். இங்க என்ன கிளப்பி விட்டானுங்க இந்த சங்கி கும்பல். வந்து முஸ்லீமானு செக் பண்ணாங்க, ஐடி கார்டை செக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க உள்ளாடைகளை கழட்டி செக் பண்ணாங்க. இன்னைக்கு ஆட்டுக்குட்டி கூடுதலா சொல்லியிருக்கு, 2 குரான் வசனம் சொல்ல சொன்னாங்களாம். யாருடா நீங்க, எங்க இருந்துடா அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க? ஒரு பொய்ய, ஒரு கலவரத்தை உருவாக்க எப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க பாருங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்லது செய்யறதா லேட் ஆகும் போல இருக்கு, நாரத்தனம் பண்றதெல்லாம் ஈஸியா வந்துடும் போல இருக்கு. நம்ம ஆட்டு புழுக்க அது ஒரு பக்கம் அடிச்சு விடுது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக கதைகளை கட்டிக்கிட்டே இருக்க அந்த இன்னைக்கு 2 நாளா. நீங்க பயங்கரவாதி எவனா இருந்தாலும் பயங்கரவாதி தாங்க. அவனுக்கு என்ன மதம், அவனுக்கு என்ன அடையாளம், அவனுக்கு என்ன இனம். பயங்கரவாதி வேற, தீவிரவாதி வேற. தீவிரவாதி தன் கொள்கையில தீவிரமா இருப்பான். யாரு போல? பெரியாரை போல, அம்பேத்கரை போல, மார்க்ஸை போல, லெனினை போல, சிங்காரவேலரை போல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போல, சாவித்ரிபாய் பூலேவை போல கொள்கையில ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க யாரு? அவங்க தான் தீவிரவாதி. பயங்கரவாதி யாரு? எந்த நல்லது கெட்டது சித்தாந்தம் கித்தாந்தம் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு எது சரின்னு படுதோ அதுக்காக யாரையும் பலி கொடுக்க தயாரா இருப்பேன் பயங்கரவாதி. அதுதான் இங்க நடந்தது. இந்த பயங்கரவாதிகளை ஒரு முத்திர குத்தி அவனை ஒரு மதத்துக்குள்ள சேர்த்து மற்ற மக்களை எல்லாம் இழிவுபடுத்துற அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செஞ்சு இந்த கும்பல். இதுக்கு நம்ம ரங்கராசு ஒரு முட்டு கொடுத்தாரு. என்னவா? 370 காஷ்மீர்ல நீக்கின பிறகு 3 மாசத்துல காஷ்மீரை சட்ட ஒழுங்கு சரி பண்ணி அப்படியே கைக்குள்ள கொண்டு வந்தாச்சு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க பாருங்களேன். இவர்கள் இந்த 370 நீக்கி இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் 3 மாசம் கண்கூடா பார்த்த உச்ச நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம், இதை அவங்க சமாளிப்பாங்க ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கிங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, தீய சக்தி திமுகவை அழிப்போம். என்னங்கடா, நாட்டவே பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. வெளியில இருந்து ஒரு பயங்கரவாதி உள்ள வந்து மக்களை அடிச்சு கொண்டுட்டு போயிருக்கான். மக்களை பாதுகாக்க வக்கு இல்லை.
இதுல இவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா பேசுறதுக்கு? எல்லைகளை பாதுகாக்க வக்கில்ல நீங்க சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? 25 இந்துக்களை பாதுகாக்க வக்கு கிடையாது, நீங்கெல்லாம் பேசலாமா சட்ட ஒழுங்கை பத்தி? அதுல நம்ம ரங்கராசு அப்படியே அடிச்சு விட்டார். இன்னைக்கு ஊர் சிரிச்சு போச்சு, நாடு சிரிச்சு போச்சு, உலகம் சிரிச்சு போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடம்பை எடுத்து பெட்டியில போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் மரியாதை செய்யறாங்க, ராணுவ மரியாதை செய்யப்படுது. அங்க அமித்ஷா போயிட்டாரு, மோடியும் போறா. எங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இடத்துக்கு கூட ரெட் கார்பெட் விரிச்சுதான் மோடி நடப்பாராம். சிவப்பு கம்பளம் விரிச்சு அவரை வரவேற்கணுமா? யாரையா நீங்கெல்லாம்? இந்த அதிகாரத்துல நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வகிசி வந்தா அத்தராத்திரியில கொடை பிடிப்பானான்னு சொல்லுவாங்க. ஏங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்துக்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. டூரிஸ்டுக்கு போய் சந்தோஷமா போன சின்ன ஜிருசு அம்பட்டு செத்து போய் கிடக்குங்க. அதுலயும் ரெட் கார்பெட் விரிச்சாதான் நம்ம ஐயா 56 இன்ச்சு போட்டு நடப்பாராம். பாருங்களேன். என்ன அசிங்கம். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னொரு பக்கம் இந்த ரிபப்ளிக் டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்கு. அது என்னன்னா சங்கி டிவி தான். பொதுவாகவே தேசிய ஊடகங்கள் எல்லாம் கோடி மீடியா தான், மோடிக்கு ஜால்ரா போடுற ஊடகங்கள் தான். அதுங்க தான் பெரிய அளவில் பரப்பி விட்டுச்சுங்க முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயங்களை. பயங்கரவாதி எப்படிங்க முஸ்லீம் ஆவான்? பயங்கரவாதி எப்படி முஸ்லீம் ஆவான்? அந்த நாயை அடிச்சு போடு, அவனோட மல்லு கட்டு, அவனோட போய் சண்டை போடு, சர்ச்சைகள் ஸ்ட்ரைக் பண்ணு, எதையாவது பண்ணி தொலைங்க. உள்ளூருக்குள்ள இருக்கிற அப்ராணி சப்ராணியை பிடிச்சிக்கிட்டு எடுத்து ஏறி விட்டுட்டு இருக்கீங்க. இது என்ன நியாயம்? இதுல அந்த சங்கி ஊடகங்கள் இருக்கு பாங்க, ரிபப்ளிக்கு, ஏபிபி நாடுன்றலாம் தமிழ்ல கூட இருக்கு, ஏபிபி. இந்த டிவிங்கெல்லாம் அந்த அவங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உள்ள போய் செய்தியாளர்கள் செய்தியை சேகரிக்க போறாங்க. அதுல ஒரு பெருஞ்சங்கி போகுது, சித்ரா திரிபாதி. அந்த அம்மா ஏற்கனவே சங்கி, முழுச்சங்கி. அது போய் உட்கார்ந்துகிட்டு அங்க போய் திருச்சி விட்டுக்கிட்டு இருக்கு. உடனே அங்க இருக்கிற மக்கள் ஏற்கனவே இன்றைக்கு இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிச்சு கடையடைப்பு நடத்தியிருக்காங்க, கண்டிச்சு போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள். இதுக்கடையில இந்த அம்மா போய் நின்றுட்டு உருட்டவும் மக்கள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையா இருக்கும், நாங்கெல்லாம் ஒண்ணு, நீ வெளியேறி கிளம்பு, நீ சங்கி மீடியா, கோடி மீடியா வெளியேறு அப்படின்னு மக்கள் பத்தி விட்டுருக்காங்க. பாருங்களேன். मुस्लिम का सीन नहीं है, ये इंसानियत का कत्ल है। उन्होंने वहाँ से क्या किया? हम बोल रहे थे मतलब अमन से रहना चाहिए, ये वहाँ से उनको इशारा कर रहा है कैमरा बंद कीजिए। उन्होंने वहाँ पे लाइव कट किया और जैसे हमने बात खत्म की वो बोल रहा है चलो फिर से कीजिए। ये सरासर गलत है। मैं 100 किलोमीटर काट के आया इधर जज करने के लिए। एक्सपेक्टेशन है, वो एक बड़ी चैनल है, हम इनको अप्रिसिएशन दे रहे थे यहाँ से कि यू आर द ओनली मीडियम जिसके थ्रू हम पूरे इंडिया को बोल सकते हैं कि ये इज नॉट बिटवीन यू नो ये हम मुस्लिम। இந்த இடத்துலயும் போராட்டம் செஞ்சாங்க, வெளியேறுங்க அப்படின்னு போராட்டம் செஞ்சாங்க, டவுன் டவுன் அப்படின்னு முழக்கிட்டாங்க. ஆனா சங்கி பயலுக்கு என்ன பண்ணிருக்காங்க? எம்எல்ஏக்கள் 3 பேர், பாஜக எம்எல்ஏ, அவங்ககிட்ட போய் ஒரு பத்திரிகைக்காரர், மூத்த பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு, ஏங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யாரு? இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உளவுத்துறை என்ன பண்ணுது? அப்படின்னு ஒரு 4-5 கொஸ்டினை கேட்ட உடனே அடிக்க வந்திருக்கானுங்க. அந்த பத்திரிகையாளரை விரட்டி விரட்டி அடிக்கிறானுங்க, கொலை பண்ண பார்த்துருக்கானுங்க. அதுலயும் இந்த சங்கி பயலுக்கு எம்எல்ஏக்கு முன்னாடியே வச்சு ஒரு மூத்த பத்திரிகையாளரை அடிச்சு விரட்டுறாங்க. பாருங்களேன். இதுதான் இந்த கேடுகட்ட பாஜக கும்பலுடைய வேலை. இங்கே பயங்கரவாதின்னு சொல்ற இஸ்லாமியர்கள் நேர்மையா நின்று போராட்டம் பண்ணி அந்த மீடியாவை வெளியே அனுப்புறாங்க. ஆனா அங்க அடிக்கிறான். இதுதான் இவனுங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுங்களா? அங்க அடிபட்டு குண்டடிபட்டு நடக்க முடியாம போனவங்கள அந்த உள்ளூர்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் முதுகுல சமந்துட்டு, குதிரை மாண்டி உப்பு மூட்டை சமக்கிற மாதிரி முதுகுல சமந்துக்கிட்டு ஓடி வந்து காப்பாத்திருக்காங்க. பாருங்களேன்.
இருக்காங்கங்க. யாருங்க செய்வா? தான் உசுரை விட மத்தவங்க உசுரை காப்பாத்துவேன்னு கூட்டிட்டு வரதெல்லாம் யார் செய்வா? ஒரு அம்மா பேசுறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. 2-3 இஸ்லாமியர்களை நிறுத்தி கை தட்டுறாங்க. என்ன தெரியுமா? எங்களை கூட்டிட்டு போனது இவர் தாங்க. ஒரு 3 முஸ்லீம்கள் இருக்காங்க, இவங்க தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. இந்த அண்ணன் தான் டிரைவர். இந்த அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? என் உசுரை பணைய வச்சாவது உங்க உசுரை நான் காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அது போல காப்பாத்திட்டு வந்து கொடுத்துட்டாரு. இதுல ஏன்னா சுட ஆரம்பிச்சோன்னே இந்த மக்களை பூரா கல்லுக்குள்ள இழுத்து போட்டு கல்லுக்கு பின்னாடி ஒளிய வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த கல்லுக்கு பின்னாடி விழுந்தவங்க எல்லாம் குண்டடிப்படாம தப்பிச்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது ஒன்றும் வந்து நின்று அடையாளத்தையெல்லாம் பார்த்து நடந்த தாக்குதெல்லாம் கிடையாது. மரத்துக்கு பின்னாடி நான் மடந்து நின்று படப்படன்னு சுட்டு இருந்திருக்கானுங்க. புரியுதுங்களா? பயங்கரவாதிங்க. இதுல காப்பாத்திட்டு வந்து ரோட்ல விட்ட உடனே அப்படியே உசுர கொடுத்தவங்களப்பா நமக்கு. அவங்க கொண்டாடி கைதட்டி பேசுறத பாருங்களேன். कश्मीर के बारे में क्या कहना चाहते हो? ऐसा कोई जगह में हो नहीं सकता, कश्मीर है तो हुआ। இன்னொரு இடத்துல குஜராத்கார பெண்கள், அந்த பெண்கள் அங்க காஷ்மீரிகளோட உட்கார்ந்து இருக்கிறாங்க, காஷ்மீர் பெண்களோட. அப்போ ஒரு பத்திரிகைக்காரர் போய் கேட்கிறாரு, என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு. காஷ்மீர் மக்கள் எவ்வளவு நல்லவங்க தெரியுமாங்க. நாங்க பாதிக்கப்பட்டோன்னு தெரிஞ்ச உடனே எங்களை அப்படியே கூட்டிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து எங்களுக்கு எல்லாம் பண்ணி பணம் கொடுத்து, அவங்களே உழைக்கிற மக்கள், டூரிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு பிழைப்பு நடத்துறவங்க, ரொம்ப எளிமையா இருக்கிற மக்கள், அவங்க தாங்கிட்ட இருக்கிற காசு அந்த மக்களுக்கு கொடுத்து வழிச்செலவு கொடுத்து நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என் அக்கா தங்கச்சின்னு சொன்னாங்க. அதுதான் அங்க நிக்கிற இடம். குஜராத்ல பிறந்த பெண்கள் காஷ்மீரிகளை பார்த்து, அங்க இருக்கிற பெண்களை பார்த்து இவங்க எங்க அக்கா தங்கச்சி, என் பெகன்னா அக்கா தங்கச்சி, சகோதரின்னு அர்த்தம். அக்கா தங்கச்சி இவங்க என் சகோதரின்னு சொல்லி காவிகள் மூஞ்சியில கரிய பீர்க்காங்க, மோடி மூஞ்சியில சாணிய பீர்க்கிறாங்க. என்னென்ன வேலை பார்த்தீங்க நீங்க. மொத்தமா அந்த மக்கள் முடிச்சு விட்டாங்க. कश्मीरी लोग बोलते हैं हमारे घर पे आओ, पैसा चाहिए तो हम देंगे, खाना हमको यहाँ खाना बना भी दिया, और वो बोले आपको पैसा चाहिए हम आपको मुफ्त में गुजरात पहुँचाएंगे, एक पैसा भी नहीं लगेगा, गाड़ी भी हम कर देंगे। कश्मीरी लोग ऐसा बोल रहे। वो लोग कहते हैं कि आपके लिए हम ब्लैक डे मनाएंगे, कश्मीरी लोग ने कुछ खाना ब्लैक भी डे नहीं खाया, मनाएंगे। वो सब बोलते हैं कि हमें तो सांझ का खाना ही नहीं खाया, हमको बहुत बुरा लगा है। सब लोगों की हम इतनी इसीलिए तो तारीफ। मेरे बेटा भी आपके जैसा ही है, हम तो आपको हमारे में बेटा ढूंढते हैं। हाँ, आप तो हमारे बेटे होटल में ठहरे हैं, वो लोग बहुत अच्छे हैं। ஆக ஒரு விஷயம் புரியுதுங்களா? இன்னல்கள்ல இக்கட்டுல மனுஷங்களா இருக்குங்க. நமக்கு ஒண்ணு இந்து, இஸ்லாமியம், கிறிஸ்தவம், சீக்கியம், சமணம், பௌத்தம்லாம் தெரியாது. சக மனுஷன் கஷ்டப்படும் போது ஓடி போய் நிக்கிறவன் தான் மனுஷன். அந்த மனுஷங்களா நம்ம இருக்கோம். ஆனா அந்த சங்கி கும்பல் மிருகங்களா இருக்குங்க. மூளையில வெறியேற்றப்பட்ட மிருகங்களா இருக்குங்க. கீ கொடுத்தா ஆடுற பொம்மைங்களா இருக்குங்க. இதுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை, அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்குங்க. ஒருபோதும் மனுஷங்க அதை பண்ண மாட்டாங்க. எப்படி காஷ்மீரிகள் தங்கள் உயிரை பணைய வச்சு காப்பாத்தினாங்களோ, எப்படி ஒரு பையன் பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு அவங்களோட மல்லு கட்டி மக்களை காப்பாத்துறதுல செத்து போனாரோ, அவங்க வீட்டில் சோத்துக்கு இல்லாம போச்சு. வேலை பார்த்த ஒரு பையனும் செத்துட்டான். அந்த குடும்பமே கண்ணீர்ல இருக்கு. தான் குடும்பத்தவே பணைய வச்சு ஒருத்தர் செத்து மக்களை காப்பாத்திருக்கான். அவன் மனுஷனா? இணையதளத்துல உட்காந்துக்கிட்டு பொய்யையும் புரட்டையும் பரப்புற காவிகள் மனுஷங்களா? யோசிங்க மக்கா. இந்த கும்பல்லாம் மனித குலத்திற்கே எதிரானவர்கள். ஒருபோதும் இந்துக்களை இஸ்லாமியர்களையும் பிரிச்சிடலான்னு கனவு காணாத இன்னைக்கு ஒரு பாடத்தை இந்தியா கத்துட்டு இருக்கு.